சார்ட் பேசும் உலகத்திற்கு வணக்கம். இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 500 இருந்தால் அது காஸ்ட்லி, அதுவே 50 இருந்தால் சீப்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது முழுக்க முழுக்க தப்பு. அதை எப்படி சரியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10 லட்சம் கொடுத்து ஒரு கடை வாங்குறீங்க. அந்த கடையோட மாத ப்ராஃபிட் 1 லட்சம்னா நீங்கள் போட்ட காசை திரும்ப எடுக்க 10 மாதம் ஆகும். இந்த கணக்கு பேர் தான் பிஇ ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இங்கே 10 மாதத்தில் காசு ரிட்டர்ன் வர்றதால இது ஒரு ஃபேர் டீல். இதே லாஜிக் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். பிஇ கம்மியாக இருந்தால் ஸ்டாக் சீப்பாக இருக்குதுன்னு அர்த்தம், அதிகமாக இருந்தால் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஐடி செக்டார் பிஇயை கொண்டு போய் பேங்கிங் செக்டார் பிஇ கூட கம்பேர் பண்ணக்கூடாது. எப்போவுமே சேம் செக்டார் கம்பெனிகளை மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். இப்போது ஒரு சூப்பர் ட்ரேடர் டிப், பிஇ கம்மியாக இருந்தால் அது ஆல்வேஸ் குட்டுன்னு சொல்ல முடியாது. சில நேரம் அந்த கம்பெனி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட பிஇ கம்மியாகும். அதனால் எப்போவுமே பிஇ கூட சேர்த்து அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லா இருக்கான்னு பார்த்து அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான கேள்வி, உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கோட பிஇ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.